வெல்கம் டு தமிழ் மல்டி குக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டிக்டாக் புகழ் டல்கோனா காஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி. இன்றைக்கி என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இன்றைக்கி டிக்டாக் புகழ் டல்கோனா காஃபி செய்ய போகிறேம்மா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? நான் நினச்சேன் இது செய்ய எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டேன். சொன்ன உடனே ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நானும் அவங்களும் தான் அந்த டல்கோனா காஃபி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. வாங்க இந்த டல்கோனா காஃபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் டல்கோனா காஃபி 2 பேருக்கு செய்ய போகிறேன். அதனால இந்த மாதிரி ஒரு அகலமான கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணியிருக்கேன். சர்க்கரை வந்து ஒரு 1/4 கப் அளவு இருக்கும். சுகர் ஆட் பண்ண பிறகு நான் அதே 1/4 கப் அளவுக்கு நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு எது வேணாலும் சேர்த்துக்கிறலாம். சன்ரைஸ், ப்ரூ காஃபி, உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கிறங்க. அதே மெஷர்மெண்ட்டில் நான் ஹாட் வாட்டரும் சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும். அப்போ தான் அந்த டல்கோனா காஃபிக்கு நல்லா க்ரீமியாக வரும். காஃபி பவுடர், சுகர் எல்லாமே கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். ஹாட் வாட்டர் சேர்த்ததுனால டக்குன்னு கரைஞ்சிரும். நம்ம ஆட் பண்ண சுகர், காஃபி பவுடர்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபோம் டைப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். மிக்ஸ் பண்ண பிறகு நான் என் பொண்ணுகிட்ட கொடுத்தேன். இந்த மாதிரி 2 கையால் மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் பீட்ரு கூட தேவையில்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துடுது. நான் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுங்கம்மா அப்படின்னு தான் சொன்னேன். பட் அவங்க தான் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு க்ரீமியாக கிடச்சிருச்சு. அவங்களாவே இந்த மாதிரி கை வலிக்கும் போது மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த 2 கையால் மிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. நான் வீடியோவை ஸ்பீடப் தான் பண்ணியிருக்கேன். நான் வந்து எடிட் எதுவுமே பண்ணலை, அதே ஆக்சுவல் டைமிங் தான் நான் போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு டல்கோனா காஃபி க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காகவும் க்ரீமியாகவும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கேக் பேட்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பதம் கிடைக்கும். அதுதான் இதோட கரெக்டான ஒரு பதம். நம்ம ரெடி பண்ண இந்த க்ரீமை வச்சு நம்ம எப்படி பால் கூட மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டல்கோனா காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் கிளாஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். டல்கோனா காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லா கோல்டு மில்காக யூஸ் பண்ணிக்கிறணும். ஆல்ரெடி காய்ச்சி ஆறின பிறகு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மில்க் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பால் வந்து நம்ம எடுத்துருக்க கிளாஸில் 3/4 கிளாஸ் வர்ற மாதிரி நம்ம அந்த பாலை ஊற்றிக்கிறலாம். பால் ஊற்றின பிறகு ஒரு 3 ஐஸ் க்யூப்ஸ் கிட்ட நான் அந்த பாலில் சேர்த்துக்கிறேன். ஐஸ் க்யூப் சேர்த்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை வந்து ஸ்பூனால் நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். மேலாப்பில் போடணும். ரொம்ப போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த க்ரீம் வந்து பாலோடு மிக்ஸ் பண்ணிடும். நம்ம தனித்தனியாக லேயராக இருக்கணும். அப்போ தான் அந்த டல்கோனா காஃபி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இல்லை, டேஸ்ட்லேயும் எம்மியாக இருக்குது இந்த டல்கோனா காஃபி. வீட்டில் இருக்க உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த வித்தியாசமான டல்கோனா காஃபி ரெடி பண்ணி கொடுங்க, அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், பேசணும். பையனும் பொண்ணும் டல்கோனா காஃபி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க, ஜட்ஜ் பண்ணி சொல்லுவாங்க அவங்க. ஓகே. நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, இனிப்பாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. முதல் தடவை ட்ரை பண்ணுறதுனால அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. இது இனிப்பா சுகரியா வித்தியாசமாக இது உங்களுக்கு வேணும்னா செஞ்சு பாருங்கள். தமிழ் மல்டி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீನು சொல்லு துர்கா. தமிழ் மல்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ துர்கா அண்ட் விவா ஃபார் யுவர் சஜஷன்.